திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கு விசாரணை. தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை கிடுக்குப்பிடி. வழக்கு விசாரணையை நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரிக்க பெஞ்ச் உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தீபத்துள்ள தீபம் ஏத்தணும்னு ஹிந்து முன்னணி நிர்வாகி ராம ரவிக்குமார் வழக்கு போட்டாரு. வழக்கை விசாரிச்ச தனி நீதிபதி சுவாமிநாதன் தூள்ல விளக்கு ஏத்த அனுமதி கொடுத்தாரு. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் அன்னைக்கு பக்தர்கள் தீபம் ஏத்த தமிழக அரசு அனுமதிக்கல. உடனே மேல்முறையீடு செஞ்சு மனுதாரர் மறுபடியும் அனுமதி வாங்கிட்டாரு. ஸ்பாட்டுக்கு 60 CISF வீரர்கள் வந்தாங்க. ஆனா மதுரை கலெக்டர் 144 தடை உத்தரவு போட்டாரு. இதனால தீபம் ஏத்த அனுமதிக்க முடியாதுன்னு போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. மறுநாள் தமிழக அரசு மற்றும் அதிகாரிகள் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடப்பட்டுச்சு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விசாரணை நடத்தக்கூடாது, வழக்கை தள்ளுபடி செய்ய தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செஞ்சாங்க. இன்னைக்கு 3வது நாளா இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இதை விசாரிச்ச நீதிபதிங்க அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. தனி நீதிபதி சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவை மதிக்காம மலையில தீபம் ஏற்றல. அது மட்டும் இல்லாம மனுதாரருக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கல. இதனால நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்கு. இந்த வழக்கை விசாரிக்க எந்த தடையும் இல்லைன்னு நீதிபதிங்க தடாலடியா சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையை நாளை தனி நீதிபதி சாமிநாதன் எடுத்துக்கலாம்னு உத்தரவு வந்திருக்கு.